ஆனால் இப்போ நான் என் ஹஸ்பண்டு தான் இருக்கோம். அதோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. நான் இப்போ கூட உங்கள்கிட்ட பூங்கால தான் பேட்டி கொடுக்குறேன். வீட்டில் இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. எப்படா பசங்க வருவாங்க, பொங்கல் வரும் அப்படின்னு அடுத்த வாரம் எப்போ வரும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மதகராஜா படம் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது 4 வயசு இருக்க எடுத்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. அதை போய் பார்க்கணும். ஐயோ, ஏற்கனவே 10 நாள் லீவ் வச்சு தாங்க முடியல. இப்போ திரும்பி 3 நாள் தான் போனாங்க ஸ்கூலு. பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலே நம்ம ஊர் தெரிஞ்ச விஷயம் தான். தமிழர் பண்பாடு, தமிழர் பண்டிகைட்டு உள்ளது. ஸோ நான் அப்போ வந்து ஃபாரின்லேருந்து நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பொங்கலுக்காக நான் வந்திருக்குது. இதுக்கு எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வரகூர். நான் இப்போ தஞ்சாவூரில் இருக்கிறேன். பூங்காவில் சிவகங்கை பூங்காவில் இருக்கோம். இப்போ நம்ம ஊரில் பொங்கல்னாலே வந்து மஞ்சள் விரட்டுலாம் நடத்துவாங்க, ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. நம்ம ஊரில் குழந்தைங்களுக்காக வந்து விளையாட்டு போட்டிகள் இதெல்லாம் நடக்கும். அது ஒரு 5 நாள் நடக்கும். போகி பண்டிகையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அது அப்புறம் பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல், இதுமாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 நாள் இருக்கும். அதில் எங்கள் ஊரில் வந்து ஃபேமிலிக்குன்னு போட்டி வைப்பாங்க. அந்த கோலை போட்டி வைக்கிறது அது நடக்கும். அப்புறம் வந்து சைக்கிள் போட்டி, குழந்தைங்களுக்காக நல்ல விளையாட்டு. இரவு வந்து ஆடலும் பாடலும் நடந்தது, குழந்தைங்களுக்கு சின்ன டான்ஸ்லாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவலே எங்களுக்கு வந்து 4-5 நாளே போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியோடய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம். வெளியில் போய் எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஆனால் எங்கள் ஊரில் என்ஜாய்மெண்ட் நிறையா இருக்குது அந்த இதில். நாங்கள் வந்து இப்போ வர பொங்கலும் போது 9 நாள் லீவ் வருது. இப்போ நானும் என் ஹஸ்பண்டு தான் இருக்கோம். பையன் மருமகள்லாம் வந்து வெளில பெங்களூரில் இருக்காங்க. இந்த பொங்கல் வரதோடு அவங்க எப்போ வருவாங்கங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லீவும் அதிகமாக 9 நாள் இருக்குது. அவங்க வர்றதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக, கிராமத்தில் இருக்கிறதுனால நாங்கள் ஆவூர் பக்கம் கல்விக்குடி வந்து அங்கெல்லாம் நல்லா கிராமத்தில் பொங்கல் வந்து நல்லா விசேஷமாக செய்வோம். சொந்தங்கள்லாம் ஒன்றா வருவாங்க. எப்போ பார்த்தாலும் வேலைம்பாங்க. ஆனால் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் வீட்டுக்கு வந்தே வருவாங்க. அது கட்டாயம் பொங்கலுக்கு வருவாங்க, பசங்கள்லாம் வருவாங்க. நாங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுவோம். ஆனால் இப்போ நான் என் ஹஸ்பண்டு தான் இருக்கோம். அதோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. நான் இப்போ கூட உங்கள்கிட்ட பூங்கால தான் பேட்டி கொடுக்குறேன். வீட்டில் இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. எப்படா பசங்க வருவாங்க, பொங்கல் வரும் அப்படின்னு அடுத்த வாரம் எப்போ வரும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அது 5 நாள் எங்கள் பிள்ளைங்களோட நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறோம்ல. அதோட வேற என்ன எங்களுக்கு தேவைப்பட போகுது? 5 நாள் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுவோம் கிராமத்தில். வருஷம் 4 நாள் 5 நாள் தான் லீவ் விடுவாங்க. இந்த வருஷம் ஆனால் 9 நாள் லீவ் வருது. ஆனால் நாங்கள் அம்மாச்சி ஊருக்கு, பெரியப்பா ஊருக்கெல்லாம் போவோம். ஜாலியாக பெரியப்பா கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ அப்பாலாம் ஊருக்கு வருவாங்க வேலை முடிச்சுட்டு. அப்பா கூடலாம் ஜாலியாக வெளில போய்ட்டு வருவோம். இது மாதிரி வெளிலலாம் ஜல்லிக்கட்டுலாம் பார்க்க போவோம். பொங்கல் விளையாட்டுலாம் வைப்பாங்க. அதெல்லாம் கலந்துக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா நாள்லாம் படிக்கிறது எல்லாம் பண்ணுவோம். 3 வருஷம் 3 நாள்னா பொங்கல் வைப்பாங்க. அந்த 3 நாள் பொங்கல் நாளே கரெக்டாக இதாகிடும். எங்கள் வீட்லேயும் அதிகமாக உடம்புல படிக்க சொல்லுவாங்க. இந்த வருஷம் அப்படி கிடையாது. அதுவும் பொங்கல் தான் ரிசல்ட். எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. என்ன படிக்கிறீங்களா? டிப்ளமா ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நம்ம ஜிபிடி பார்த்து அது ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்புறம் பொங்கல் மாட்டு அடிக்க போவோம். முன்னாடி 3 நாள் தான் இருக்கும், போகிறதுக்கு டைம் பத்தாது. இப்போ போகிறதுக்கு ஜாலியாக இருக்குது. அதனால் சிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸு லீவுக்கு. அப்புறமேட்டு மதகராஜா படம் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது 4 வயசு இருக்க எடுத்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. அதை போய் பார்க்கணும். ஆக்சுவலாக நான் இப்போ வந்து எந்த ஜாப்லேயும் இல்லை, விவசாயம் தான் என்னோட பிஸ்னஸ் வேலை. பொங்கல் வந்து பார்த்தா எங்கள் ஊரில் வந்து இந்த 4 நாளுமே வந்து விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரி இதெல்லாம் நடத்துவாங்க. அப்புறம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோடய கிளாஸ்மேட்லாம் வெளியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் வருவாங்க. வந்தால் எங்கேயாச்சும் வெளியில் போவோம், போயிட்டு படத்துக்கு இந்த மாதிரி வருவோம். அப்புறம் லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா இந்த காணும் பொங்கல்னு சொல்லுவாங்கள்ல, இந்த காணும் பொங்கல் அன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு விடுவாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அன்றைக்கி எல்லா பசங்களும் ஒன்று சேர்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பக்கத்தில் கொள்ளிடம் ஆறு பக்கமே அந்த ஆற்றுல வந்து காணும் பொங்கல் எல்லாம் கொண்டாடுவாங்க. எல்லாம் பட்டம்லாம் விட்டுக்கிட்டு எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த 4 நாள் லீவ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்குது. சினிமாவுக்கு போவோம். அப்புறம் ஊரில் குளம்லாம் இருக்குது, மீன் பிடிச்சி மீன் வச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வெளியூர் கோவிலுக்கு அந்த மாதிரி போகிறது இந்த மாதிரி. அப்புறம் கிரிக்கெட் விளையாடுவோம். ஐயோ, ஏற்கனவே 10 நாள் லீவ் வச்சு தாங்க முடியல. இப்போ திரும்பி 3 நாள் தான் போனாங்க ஸ்கூலு. நெக்ஸ்ட் வீக் திரும்பி லீவா. ஓகே, தொல்லை தாங்க முடியாது. நாங்கள் அங்கே ஊருக்கு போயிடுவோம். அதனால பொங்கல் முதல் நாள் போயிட்டு பொங்கல் முடிஞ்சு மறுநாள் வந்துடுவோம். ஏற்கனவே 10 நாள் விட்டாங்க, அது ஜாலியாக இருந்துச்சு. இப்போ திரும்பி 9 நாள் விடுறாங்க, அது என்ன ஜாலியாக இருக்குது. கொஞ்ச நாளில் பொங்கலுக்கு ஊருக்கு வரோம். அங்கே பொங்கல் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கேயே வந்துட்டு